இந்த தல தீபாவளிக்கு உண்டான சீர்களை ஒரு பக்கம் முத்தலகுக்காக அவங்க சித்தி திலகா எடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பேச்சியோட வீட்டுக்கு அஞ்சலியோட அம்மா அஞ்சலிக்காக தல தீபாவளி சீரை கொண்டு வராங்க. இங்க திலகா தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தன்னால என்ன கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. இங்க அஞ்சலியோட அம்மா ரெஜினா தன்னுடைய பணக்கார திமிர பூமி கிட்ட காமிச்சு பூமியோட கொட்டத்தை அடக்கணும் அப்படின்றதுக்காக விலை உயர்ந்த நகைகள், பட்டு துணிகள்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த பூமி எதையுமே கண்டுக்காம முத்தலகோட சித்தையும் அப்பாவும் கொண்டு வந்த சீரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இத பார்த்த ரெஜினா பயங்கர கடுப்பாயிட்டு, இந்தாங்க பூமி, இந்த நகைய உங்க கையாலேயே நீங்க அஞ்சலிக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பூமி சிரிச்சுக்கிட்டே, அஞ்சலியோட கழுத்துல நான் எதுக்காக நகையை போட்டு விடணும்? என் பொண்டாட்டி முத்தலகோட வீட்டுல இருந்து எனக்குன்னு சீர் வந்திருக்கு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு பூமி சொல்ல, உடனே ரெஜினா முத்தலகோட வீட்டுல இருந்து திலகா கொண்டு வந்த சீரெல்லாம் பார்த்து ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. உடனே இதை பார்த்த பூமி பயங்கர கோவமா, என் மாமனார் வீட்டுல இருந்து அவங்களால என்ன முடியுமோ அதை ஆசையா எங்க 2 பேத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எங்களுக்கு சீர் செஞ்ச மாதிரி என்னோட மாமனாரையும் நான் கௌரவப்படுத்தணும்ல அப்படின்னு சொல்லி பூமி தன்னுடைய மாமனாருக்கு மோதிரத்தை எல்லாரும் முன்னாடியும் போட்டு விடுறாரு. இப்படி பூமி செஞ்சதை பார்த்து ரெஜினாவும் அஞ்சலியோட அப்பாவும் பயங்கர கோவமா, பாத்தியா அஞ்சலி, உனக்கு இந்த வீட்டுல எந்த ஒரு உரிமையும் இல்ல, எங்களுக்கு இந்த வீட்டுல எந்த விதமான மரியாதையும் கிடையாது, அப்புறம் எதுக்குதான் இந்த பூமியை நினைச்சிட்டு இன்னும் இங்கேயே இருக்கியோ தெரியல அப்படின்னு பயங்கர கடுப்பா பேசிட்டு, இன்னும் இங்க இருந்தா நம்மளுக்கு தான் தேவையில்லாத அசிங்கம் ரெஜினா, வா போலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சலியோட அப்பா வெளியில கிளம்பி போயிடுறாரு. இந்த பூமியை மதிச்சு பேச்சியோட வீட்டுக்கு சீர் கொண்டு வந்ததுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தலையில அடிச்சுட்டு வெளியில போயிடுறாங்க ரெஜினா. இங்க பூமி எல்லாரும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. முத்தலகோட அப்பாவும் சித்தியும் வாங்கிட்டு வந்த அந்த சட்டைய ரொம்ப ஆசையா பூமி எடுத்து போடுறாரு. ஆனா அந்த சட்டை கிழிஞ்சிருக்கிறத பார்த்து முத்தலகு பதறி போயிட்டு, என்னங்க இது புது சட்டை இப்படி கிழிஞ்சிருக்கே அப்படின்னு கேட்க, பூமி ரொம்ப ஆசையா இந்த சட்டையை உங்க அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க, இந்த சட்டை கொஞ்சமா தான் கிழிஞ்சிருக்கு, இதை நான் போட்டுக்கிறேன், எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு பூமி சொல்ல, உடனே முத்தலகு, வேண்டாங்க, இந்த கிழிஞ்ச சட்டையை நீங்க போட்டிருக்கிறத பார்த்தா வீட்டுல உள்ள எல்லாரும் கேவலமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சட்டைய போட வேண்டாம்னு சொல்லி மறுக்கிறாங்க.